த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இன்னைக்கு நம்ம இந்திய அரசியல்ல ஒரு மிகப்பெரிய புயல் அப்படின்றது வீச தொடங்கியிருக்கு. அதை பத்தி தான் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு காரணம் சமீபத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா பத்தி நாட்டு மக்களுக்கு ஆற்றின அந்த உரை. இந்த உரைக்காக அவர் பயன்படுத்தின மேடை எது தெரியுமா? தூர்தர்ஷன் மற்றும் சன்செட் டிவி. இது மக்கள் வரிப்பணத்துல இயங்கக்கூடிய நிறுவனங்கள். ஆனா இந்த உரையை முழுசா நம்ம பார்த்தா அது ஒரு அரசாங்க அறிவிப்பா நிச்சயமா எந்த இடத்துலயுமே தெரியல. அது எதிர்கட்சிகளை விளாசி தள்ளக்கூடிய ஒரு தேர்தல் பிரச்சாரமா தான் இருந்தது. இப்ப இதைத்தான் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதுறது என்ன, உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யறது என்ன அப்படின்னு இந்த நிலைமை ரொம்பவும் சீரியஸாவே போயிட்டு இருக்கு. இது ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னா, இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டுல தான் ஒரு காலத்துல சக்தி வாய்ந்த இந்திரா காந்தியே தன்னுடைய பதவியை இழந்திருந்தாங்க. அது என்ன வரலாறு? இப்போ மோடிக்கும் அதே மாதிரியான ஒரு சிக்கல் வருமா? அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய மசோதானா என்ன? இந்த மசோதா பேர்ல டீலிமிட்டேஷன் செஞ்சு தென் மாநிலங்களுடைய அதிகாரங்களை எப்படியெல்லாம் பறிக்கலாம் அப்படின்னு பாஜக திட்டமிட்டு இருந்தாங்க. இதை பத்தி எல்லாமே நம்மளுடைய சேனல்லே நிறைய வீடியோஸை நம்ம பண்ணியிருக்கிறோம். அதோடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் கண்டிப்பா பாருங்க. அப்பதான் இப்ப நம்ம பார்க்க போகக்கூடிய விஷயத்துடைய முக்கியமான சாராம்சம் உங்களுக்கு முழுமையா புரியும். இப்போ மோடி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்க சிக்கலை பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் அப்படியே நம்ம பின்னோக்கி போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. 1970களில் இந்தியானா அது இந்திரா காந்தி தான், இந்திரானா அது இந்தியா தான் அப்படின்னு தான் அந்த சொல்லாடல் ரொம்ப வழக்கமாவே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இரும்பு மனுஷியா இந்திரா காந்தி அவங்க இருந்தாங்க. 1971 போர்ல பாகிஸ்தானை ஜெயிச்சு வங்கதேசத்தை உருவாக்கி கொடுத்தப்போ இந்திரா காந்திய எதிர்கட்சிகளே துர்க்கையம்மன் அப்படின்னு சொல்லி வணங்கினாங்க. அன்னைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே அவரோட பேரை கேட்டாலே சும்மா நடுங்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல் லீடரா வெறும் இந்தியாவில் மட்டும் கிடையாது, தெற்காசிய பிராந்தியத்திலையும் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இவங்களால இந்த அதிகாரத்துல ரொம்ப நாள் நீடிக்க முடியல. 1971 தேர்தல்ல ரேபரேலி தொகுதியில இந்திரா காந்திக்கு எதிராக நின்றவரு ராஜ்நாராயண். அவரு தோத்து போயிட்டாரு. ஆனா அவரு அதுக்கப்புறம் சும்மா விடல. இந்திரா காந்தி தேர்தலில் விதிமுறைகளை மீறிட்டாரு அப்படின்னு சொல்லி அலகாபாத் நீதிமன்றத்துல வழக்கு ஒண்ணு தாக்கல் செய்யறாங்க. சரி, என்ன குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு? ரொம்ப ரொம்ப சிம்பிளான குற்றச்சாட்டுகள். இந்திரா காந்தி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக அரசு அதிகாரிகளை பயன்படுத்தினாரு, அரசு வாகனங்களை பயன்படுத்தினாரு, அதிகாரி யாஷ்பால் கபூரை தேர்தல் வேலைக்காக பயன்படுத்திக்கிட்டாரு. இதெல்லாம் தான் அவர் சொன்ன மெயின் கம்ப்ளைண்ட். உங்களுக்கு தோணும், ஐயோ இதெல்லாம் தப்பா? அப்படின்னா இந்தியாவில எல்லாமே தப்பு தப்பா நடக்குதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். வேற ஆப்ஷனே இல்லை, எல்லாமே தப்பா தான் நடக்குது. என்ன, யாரும் இப்ப அதை கண்டுக்கிறதே இல்லை. சரி வாங்க விஷயத்துக்கு திருப்பி வருவோம். இப்போ இந்த வழக்குல 1975 ஜூன் 12ஆம் தேதி நீதிபதி ஜக்மோகன் லால் சின்ஹா ஒரு மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்தாரு. அதுல இந்திரா காந்தி குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவருடைய தேர்தல் வெற்றி செல்லாது அப்படின்னும் அந்த தீர்ப்புல அவர் குறிப்பிட்டாரு. அடுத்த 6 வருஷத்துக்கு இந்திரா காந்தியால எலெக்ஷன்ல நிக்க முடியாது அப்படின்ற ஒரு தடையையும் போட்டாரு. இந்திரா காந்தி ஆடி போயிட்டாங்க. இந்திரா காந்தி ஆடி போனாங்கன்னா அப்கோர்ஸ் இந்தியாவே ஆடி போயிடும். அப்பதான் அந்த எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அவசர நிலையை இந்தியா முழுக்க அவங்க பிரகடனப்படுத்தி இருந்தாங்க. தன் பதவியை காப்பாத்திக்க இந்திரா காந்தி ஜனநாயகத்தையே முடக்கி வச்சிருந்தாங்க. இது இந்திய வரலாற்றுடைய ஒரு கருப்பு பக்கமா இப்ப வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. சரி, இப்போ மோடியுடைய விஷயத்துக்கு வருவோம். காங்கிரஸ் உடைய முன்னாள் எம்பியான TN பிரதாபன் உச்சநீதிமன்றத்துல ஒரு கேஸ் ஒன்ன போட்டிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா அரசு இயந்திரமான தூர்தர்ஷனை எதிர்கட்சிகளை திட்டுறதுக்காக மட்டுமே பிரதமர் நரேந்திர மோடி பயன்படுத்தி இருக்கிறாரு. இது கடுமையான தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல் அப்படின்றத அவரு சுட்டிக்காட்டி தான் அந்த கேஸ் அப்படின்றத ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம
ஆளும் கட்சி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக அரசு பணத்தையோ அரசு விளம்பரங்களையோ அரசு டிவியோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது திட்டவட்டமா இருக்கு. இது எல்லாத்தையுமே மோடி அவர்கள் மீறி இருக்கிறாரு, அவர் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் அப்படின்றது ஃபைல் ஆயிருக்கு. வெறும் சுப்ரீம் கோர்ட்ல மட்டும் இல்ல, மோடி தன்னுடைய 30 நிமிட உரையை எதிர்கட்சிகளை தாக்குறதுக்காகவும் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை விமர்சிக்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறாரு. இது வெளிப்படையான விதிமுறை மீறல். அதனால நீங்களும் அவர் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு இந்தியாவில் 700க்கும் அதிகமான ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மற்றும் விஐபிகள் தேர்தல் ஆணையத்துக்கு தனியா ஒரு பக்கம் கடிதம் அப்படின்றத எழுதி இருக்கிறாங்க. சரி, என்ன நடக்குது, இந்த சட்டம் என்ன சொல்லுது, இது எந்த சட்டத்துக்கு கீழே இந்த நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1951 கொஞ்சம் ஆழமா அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அதாவது பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1951 பிரிவு 123 உட்பிரிவு 7 இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு வேட்பாளர் தன்னுடைய தேர்தல் வெற்றிக்காக அரசு ஊழியர்களுடைய உதவியை பெறுவதை இந்த சட்டம் அப்படின்றது தடுத்திருக்கு. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அதாவது அரசு வாகனங்கள், விமானங்கள் இல்லாட்டி அரசு பணியாளர்களை பயன்படுத்துறது அப்படின்றது முழுமையா தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த சட்டத்திலேயே பிரிவு 8A இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் சொல்லுது. ஒருவேளை ஒரு உயர் நீதிமன்றம் ஒருவரை தேர்தல் முறைகேடு செஞ்சு, அதாவது கரப்ட் பிராக்டிஸ் செஞ்சாரு அப்படின்றத நிரூபிச்சு தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நபர் தகுதி நீக்கம், அதாவது டிஸ்குவாலிபிகேஷன் அப்படின்றது செய்யப்படலாம் அப்படின்றது தான் இந்த சட்டப்பிரிவு சொல்லுது. மூணாவது, தேர்தல் நடத்தை விதிமுறைகள், MCCன்னு சொல்லுவாங்க. ஆளும் கட்சி பொது பணத்தை பயன்படுத்தி தங்களுடைய சாதனைகளை விளம்பரம் செய்யக்கூடாது, அரசு விமானங்களையோ எந்திரங்களையோ பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு இதுல ரொம்ப தெள்ள தெளிவா சொல்லுது. இப்போ இந்திரா காந்திக்கு நடந்தது மாதிரியே மோடிக்கும் அந்த டிஸ்குவாலிபிகேஷன் நடக்குமா அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு. சட்ட ரீதியா பார்த்தா ஒரு பிரதமருடைய தேர்தல் வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்னா அவர் தன்னுடைய சொந்த தொகுதியில பிரச்சாரத்துக்காக அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி இருக்கணும். இந்திரா காந்தி கேஸ்ல ரேபரேலியில அவர் அப்படிதான் பண்ணாரு அப்படின்றது நிரூபிக்கப்பட்டது. அதனாலதான் அவரு டிஸ்குவாலிபிகேஷன் பண்ணப்பட்டிருந்தாரு. ஆனா மோடி இப்ப பண்ணிருக்கிறது ஒரு பொதுவான உரை. அவருடைய வாரணாசி தொகுதிக்காக மட்டும் அவர் அதை பண்ணல, ஒட்டுமொத்த நாட்டுக்காகவும் அவர் பண்ணியிருக்கிறாரு. சோ இத கரப்ட் பிராக்டிஸ் அப்படின்றது பாக்குறத விட தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளதான் அதிக அளவுல வரும். இதுக்காக தேர்தல் ஆணையம் மோடியை கண்டிக்கலாம், இல்லாட்டி அந்த வீடியோவை நீக்க சொல்லலாம், இல்லாட்டி தேர்தல் பிரச்சாரத்தை இத்தனை மணி நேரத்துக்கு நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தடையை போடலாம். ஆனா ஒருவேளை நீதிமன்றம் இந்த விவகாரத்தை கரப்ட் பிராக்டிஸ், அதாவது ஊழல் நடவடிக்கை அப்படின்னு கருதுறாங்க, வழக்குல அப்படியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்கன்னா நிச்சயமா பிரதமர் நரேந்திர மோடியுடைய பதவிக்கு ஆபத்து அப்படின்றது வரும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சட்டங்கள் இந்திரா காந்தி காலத்துல இருந்ததை விட நிறையவே மாற்றப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சுக்குவீங்க நம்புறேன். அதனால உடனடியா பதவி பறிப்பு நடக்குமா அப்படின்னா இருக்காது அப்படின்னு தான் என் மனசு சொல்லுது. ஆனா ஒரே ஒரு விஷயம், வரலாறு திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது, என்னைக்குமே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த நொடி வேணாலும் எப்படி வேணாலும் தூக்கி அடிக்கப்படலாம் அப்படின்றதுதான். 1975 ஒரு பிரதமர் செஞ்ச தவறுக்காக நீதிமன்றம் தண்டனை கொடுத்துச்சு. 2026 அதே மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கு. ஒரு பக்கம் பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா அப்படின்ற விஷயத்தை வச்சுக்கிட்டு பாஜக ஒரு மிக நீண்ட தீவிரமான ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய அதே சூழல்ல எதிர்கட்சிகள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நேரடியா அவருடைய பதவியை காலி செய்யக்கூடிய அந்த காய் நகர்த்தல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் இதுல என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுது? ஏன்னா தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை சமீப ஆண்டுகளாகவே கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாயிட்டே வருது. உதாரணத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடியை தீவிரவாதி அப்படின்ற பொருள் படக்கூடிய வகையில மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரும் மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே பேசிட்டாரு அப்படின்னு நேத்து மதியம் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், கிரண் ரிஜிஜு மாதிரியானவர்கள் போய் தேர்தல் ஆணையத்துல ஒரு புகார் கொடுக்குறாங்க. நம்பவே மாட்டீங்க, அடுத்த 2 மணி நேரத்துல மல்லிகார்ஜுன கார்கே சம்பந்தமா 24 மணி நேரத்துல விளக்கம் அளிக்கணும் அப்படின்ற ஒரு நோட்டீஸ தேர்தல் ஆணையம் அனுப்புறாங்க. ஆனா பிரதமர் நரேந்திர மோடி மேல இந்த புகார்களை தெரிவிச்சு ஒரு 48 மணி நேரத்துக்கு மேல எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் ஆக போகுது. ஆனா தேர்தல் ஆணையம் இது பத்தி எந்த ஒரு நோட்டீஸையும் எதையுமே பண்ணவே இல்லை. நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், குறைந்தபட்சம் ஒரு விளக்கமாவது கேட்கலாம்ல. ஏன்னா தேர்தல் ஆணையம் தன்னிச்சையா சுதந்திரமா இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க இதை செய்யாம இருக்கிறாங்க அப்படின்னா
நிச்சயமா அவங்களுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாக்கப்படும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா உச்ச நீதிமன்றம் இதுல தலையிடுமா அப்படின்றதுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனுவை உச்ச நீதிமன்றம் எப்படி கையாள போகுது அப்படின்றதுதான் எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. உங்களுக்கு என்ன தோணுது? தேர்தல் ஆணையம் காலம் கடந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஏதாவது நடுநிலையை காப்பாத்திக்கிறதுக்காக ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல உச்ச நீதிமன்றம் 1975 இருந்த நீதிமன்றங்கள் மாதிரி செயல்படுவாங்கன்னு தோணுதா? என்னங்க, ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு பிரதமர் ஒரு 30 நிமிஷம் தூர்தர்ஷனை பயன்படுத்தக்கூடாதா? இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணினாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் தான் நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.